வணக்கம் நண்பர்களே. உடல் எடை குறைப்பு இது ஒரு பிக் டாஸ்க்குங்க. இதை ரொம்ப சுலபமாக செய்யலாம். அது சுலபமான வழிகளையும் செய்யலாம். உங்களுடைய தொப்பையை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ், சிம்பிளான ஒரு உணவு முறை இருந்தாலே ஈஸியாக குறைக்க முடியும். உங்களுடைய தொப்பையும் குறைக்க முடியும், உங்களுடைய உடலையும் குறைத்து ஒரு ஒரு சேஃபான உடலுக்கு, ஃபிட்டான உடலுக்கு உங்களை கொண்டு வர முடியும். இப்போ நார்மலாக நம்ம வாக்கிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டரில் ஆரம்பிக்கணுங்க. வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு எழுந்ததும் ஒரு மீடியம் ஷூட்டில் அட்லீஸ்ட்டு ஒரு 2 to 3 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும். இந்த டம்ளர் வாட்டர் குடிச்சிட்டு நம்ம பாடியை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா அதே கலோரி பேர்னிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஸ்டெப்ஸு உங்களால் முடியலனா 5,000 வச்சுக்கலாம். மார்னிங் ஒரு 5,000 ஸ்டெப்ஸு, ஈவினிங் ஒரு 5,000 ஸ்டெப்ஸு வாக்கிங்கு. இந்த வாக்கிங் அப்படிங்கிறது மட்டுமே பத்தாதுங்க. உணவு முறையில் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி 50% ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கணும். டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 o'clock டின்னரை முடிச்சுக்கணும். டின்னர் நீங்கள் சூப்போ அல்லது வெஜிடபிள்ஸோ ஆர் ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு ரொம்ப மைல்டு அல்லது ஜீரோ மற்ற ஃபுட் எடுத்துக்கிட்டு இது ரெகுலராக இருந்தீங்கன்னா உங்களுடைய எடை குறைப்பு ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும். இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் எடையில் இடுப்பு அளவு தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த இடுப்பு அளவு, தொப்பை இதை குறைக்கணுன்னா நீங்கள் நார்மலாக வயிற்றை உள்ளே இழுத்து வெளிவிடணும். ஸோ ப்ரீத் இன். அப்போ வயிற்றை உள்ளே இழுத்து ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். அப்போ ப்ரீத் இன்னுங்கும்போது ஒரு வகையான எக்ஸசைஸு, ப்ரீத் அவுட்டுங்கிறது ஒரு வகையான எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய வயிற்று பகுதி டோட்டலாக உள்ளே போய் வெளியே வரணும். அப்போ உள்ளே போய் வெளியே தொடர்ந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இடுப்பு பகுதி அல்லது தொப்பை குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். இது ரெகுலராக காலையில் நீங்கள் வாக்கிங் போயிட்டு எக்ஸசைஸ்க்கு அப்புறம் இந்த எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்னாச்சு பண்ணணும். அப்போ ப்ரீத் இன் அப்படிங்கும்போது அப்போ ப்ரீத் அவுட். அப்போ ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். அப்போ இன்னுங்கும்போது உங்களுக்கு அந்த வயிறு பகுதி அதிகமாகும், அவுட்டுங்கும்போது சுருங்கும். அப்போ இந்த கண்டினியூஸாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது உங்கள் இடுப்பு பகுதி நன்றாக ஒரு கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன் சொல்லக்கூடிய சுருங்கி விரிதல் முறைப்படி குறையுது. நீங்கள் இந்த வீசிங் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வகையான மூச்சு வாங்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப வீசிங் இருக்கிறவங்களுக்கு. அப்போ அந்த மூச்சு வாங்கிட்டே இருக்கக்கூடிய அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆட்கள் பார்த்தீங்கன்னா லீனாக தான் இருப்பாங்க. யாருமே தொப்பை போட்டிருக்க மாட்டாங்க, ரொம்ப குண்டாக இருக்க மாட்டாங்க. அந்த வீசிங் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அந்த வீசிங்கே ஒரு வகையான எக்ஸசைஸ். அதனால் என்ன பண்ணுது, அது தொப்பை போட விடாது. ஏன்னா அப்படி மூச்சை இழுத்து இழுத்து விடும்போது உங்களுக்கு என்னென்னா அந்த வயிற்று பகுதி நல்லா தட்டையான வயிறாயிடுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஒரு 6 பேக் பர்சன் என்னென்னா கண்டினியூஸாக 6 பேக்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாராம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு என்ன மெயின்டைன் பண்ணார். ஆனால் எக்ஸசைஸும் அவ்வளவு ஹார்டு எக்ஸசைஸ் கிடையாது, ஜிம்முக்கு போகல, ஆனாலும் 6 பேக்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார்னா அவருக்கு சின்ன வயசுலேருந்து வீசிங் இஷ்யூஸ் இருந்தது. அந்த வீசிங்கிறது கூட அந்த 6 பேக்குக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அதுக்காக வீசிங் வரணும்னு சொல்லலை, ஆனாலும் நமக்கு அது ஒரு ஹெல்த் இஷ்யூ, அதை அப்புறம் வச்சுக்கலாம். ஆனால் நார்மலாக இருக்கிறவங்க அந்த எக்ஸசைஸ் நம்ம ஸ்டொமக்குக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸு ஒரு வகையான மூச்சு பயிற்சி.
ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். அப்போ ஹோல்டு பண்ணிவிட்டு விடணும். இப்படி ரெகுலராக 15 மினிட்ஸ் வந்து பண்ணினோம்னா, மார்னிங் 15 மினிட்ஸ், ஈவினிங் 15 மினிட்ஸு, ஒரு 5000 வாக்கிங், ஈவினிங் ஒரு 5000 வாக்கிங், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எக்ஸசைஸ் வந்து 15 மினிட்ஸு ரெகுலராக பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தொப்பை உங்களுக்கு குறைஞ்சி ஃப்ளாட் ஆகிடும். அதே நேரத்தில் வந்து ஃபுட்டுலேயும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் சூப்ஸு, அப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வந்து வாக்கிங் எக்ஸசைஸ், அப்புறம் விட்டமின் டி கிடைக்கக்கூடிய சன்லைட், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர்னாச்சு டைரக்ட் சன்லைட்டு உங்கள் மேலே படுற மாதிரி பார்த்துக்குங்க. இதையெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர், அது மார்னிங் ஏர்லி மார்னிங் குடிக்கிற வாட்டர் மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ரெகுலராக கன்சியூம் பண்ணுங்கள். இது எல்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 45 டேஸ்லேருந்து ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து உங்களுடைய உடல் எடையும் உங்கள் ஸ்டொமக்கும் இடுப்பு பகுதியும் குறையும். இது வந்து ஒரு சிம்பிள் சிஸ்டமேட்டிக் மெத்தடு. இந்த மெத்தடை நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடல் எடையை குறைக்க முடியும். உடல் எடையை குறைக்கிறதுங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது. ஈஸியாக இதையே டெய்லியும் ஒரு வழக்கம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஃபிட்னஸை கொடுக்கும். இந்த ஃபிட்னஸ் தான் வந்து உங்களுக்கு மற்ற உடல் வியாதிகள்லேருந்துமே வந்து வெளி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் 1 மணி நேரம் சன்லைட்டில் இருந்தீங்கன்னா விட்டமின் டி அதிகமாகும். அதனால் உங்களுக்கு கண் பார்வை மேம்படும். அதனால் உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். உங்களுடைய ஸ்கின்னில் வந்து எந்த ப்ராப்ளம் வராது. அப்புறம் உங்களுக்கு இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி வாட்டர் அதிகமாக குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய செல்கள் புத்துயிர் பெற்று கழிவுகள் நிறையா வெளியேறதுக்கு உதவும். அதே மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக இந்த மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா இந்த நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகி, நுரையீரல் சம்மந்தமான சளி பிரச்சனையோ வேறு எந்த ஒரு நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு டோட்டலாக சால்வ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ இதை ரெகுலராக பண்ணுங்கள். உங்கள் உடல் எடை கண்டினியூஸாக குறையிறத நீங்களே பார்க்கலாம். ஆனால் எதை செய்தாலும் முழுமையாக சிஸ்டமேட்டிக்காக ஒரு 45 டேஸ் to 3 மந்த்ஸு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பண்ணினீங்கன்னா தான் இந்த ரிசல்ட்ஸ் வரும். அது இல்லாமல் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு அதையும் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிங்கன்னா தான் இதோடைய பாசிபிலிட்டி வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக் தம்ப் ரூல். அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.